ஒரு நாட்டுடைய வளர்ச்சி வந்து அந்த நாட்டுடைய இளைஞர்கள் கையில் இருக்கு. அந்த ஒரு 20லேருந்து 40 வயசுக்குள்ள இருக்கிற அந்த பசங்க கையில தான் அந்த நாட்டுடைய வளர்ச்சி இருக்கு. அந்த நாடு அடுத்த லெவலுக்கு கொண்டு போறது அவங்க கையில தான் இருக்கு. ஏன்னா அவங்க தான் அதிக நேரம் உழைக்க முடியும், அதிக மைண்ட் ஒர்க் பண்ண முடியும். அவங்களால தான் இந்த நாடோடைய அடுத்த லெவல்ல கொண்டு போட்ட சயின்ஸ் ஆகட்டும், டெக்னாலஜி ஆகட்டும், பாலிடிக்ஸ் ஆகட்டும், எல்லா விஷயத்திலையும் இளைஞர்களுடைய ஈடுபாடு ரொம்ப அதிகமா இருக்கணும். அப்படின்றதுதான் பல பாரம்பரியமா பல சிவிலைசேஷன்ல வந்த ஒரு விஷயம். நம்மளுடைய தமிழ் பரம்பரையில கூட நம்மளுடைய சோழர் பரம்பரை, பாண்டியர்கள் பரம்பரையில கூட நீங்க பாத்தீங்கன்னா மன்னர்கள் சின்ன சின்ன வயசுலயே மன்னர்கள் ஆகி அவங்க நாடை எந்த அளவுக்கு எவ்வளவு ஆரோக்கியமா ஆண்டுட்டு வந்தாங்க அப்படின்றத நம்மளுடைய இதுல இருக்கு. அந்த மாதிரி ஒரு இளைஞர்கள் சமுதாயத்தை இன்னைக்கு காக்ரோச் அப்படின்னும் பாரசைட் அப்படின்னும் யாரு கூப்பிடுறா? நானோ நீங்களோ இல்லை நம்மளை பெற்றவங்களோ இல்லை நாம நம்ம பிள்ளைங்களையும் நம்ம கூப்பிடலை. இதை நம்மளை கூப்பிடுறது யாரு? சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. அவர் கூப்பிடுறாரு. ஸோ இப்போ என்ன பண்ணிட்டாங்க, இந்த இளைஞர்கள்லாம் சேர்ந்து காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படின்னு ஒரு பார்ட்டியே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதை ஆரம்பிச்சு கொஞ்ச நேரத்திலேயே அதில் லட்சக்கணக்கான இளைஞர்கள் இணைஞ்சிட்டாங்க. இப்போ அவங்க என்ன தன்னை காக்ரோச் அப்படின்னு கூப்பிடுறாங்கன்னா, ஆமாங்கடா நாங்கள் காக்ரோச் தான், நாங்கள் காக்ரோச் ஜனதா பார்ட்டி ஆகிறோம், நீங்கள் பாரதிய ஜனதா பார்ட்டி நீங்கள் வச்சுக்கோங்க, நாங்கள் காக்ரோச் ஜனதா பார்ட்டி ஆகிறோன்னு ஒரு பிரிவினையே உருவாக்கி ஒரு செட் ஆஃப் இளைஞர்களை எந்த மாதிரியான ஒரு வேலைக்கு தூண்டுற மாதிரி ஒரு வேலை பார்த்தது சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவுடைய வேலை. ஸோ இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு பார்ட்டி ஸ்டார்ட் ஆகி, அந்த மாதிரி ஒரு சோஷியல் ஹேண்டில் ஸ்டார்ட் ஆகி, அதில் அத்தனை பசங்க இணைஞ்சு இன்னைக்கு எல்லாருமே எதுனா கூட பேசலாம். நாளைக்கு ஏதாவது ஒரு தப்பான விஷயம் நடந்துட்டானா அந்த இதுக்கு பொறுப்பேற்றுக்கு வர இவர். ஸோ ஏன் இந்த மாதிரி நம்ம நாட்டில் இளைஞர்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம இந்த பீகாரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் மினிஸ்டர் அவருடைய நிலைமையை நீங்க போய் பார்க்கணும். ஹெல்த் மினிஸ்டர் கஞ்சா பாட்டி. எஜுகேஷன் மினிஸ்டர் சொல்றான், பெண்களுக்கு ஏன் கல்வி தேவை? பெண்களுக்கு கல்வி தேவையில்லை. பேட்டி பச்சாவோ பேட்டி படாவில் எங்களுடைய முதலமைச்சர், எங்களுடைய பிரதமர் பார்த்துக்குவாரு, நீங்க வீட்டில் உட்காந்து சப்பாத்தி சுடுங்க அப்படின்றாரு ஓப்பனா. இந்த அளவுக்கு இருக்கிற எங்க நம்ம நாட்டை எங்க கொண்டு போறாங்க, இளைஞர் சமுதாயத்தை எங்க கொண்டுட்டு போறாங்க அப்படின்றத பாருங்க. ஜாதி அரசியல், மத அரசியல் ஒரியில வரைக்கும் பாஜக அகைன்ஸ்டா நாங்க பேச